இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஹேர் ஆயில் சீக்ரெட் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. தைராய்டு இருக்குது, சுகர் இருக்குன்னு ஹாஸ்பிட்டல் போனால் ஆற்றல் மிக்க மாத்திரைகளை தினசரி மாத கணக்கில் எடுத்துக்க சொல்லி கொடுக்குறாங்க. அதை நம்ம கண்டினியூவாக எடுத்துக்கும் போது தைராய்டு சுகர் நமக்கு கண்ட்ரோலில் இருக்குது. தலைமுடியை நம்ம நல்லா பராமரிக்கும் பொழுது அதுக்கு எந்த பாதிப்பும் வராமல் கண்ட்ரோலாக நல்ல ஒரு க்ரோத்தை நோக்கி கொண்டு போக முடியும். தலைமுடியை பராமரிக்காமல் இருக்க முடியெல்லாம் கொட்டி போய் புது முடிகள் முளைச்சி வராமல் பால்னஸை நோக்கி போகுதுன்னா உங்களுக்கு நல்ல சிறந்த பராமரிப்பு தேவைப்படுது. தைராய்டு சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்க எப்படி சக்தி வாய்ந்த மாத்திரைகளை எடுத்துக்கிறோமோ அதே போல நல்ல சக்தி வாய்ந்த தரமான ஆற்றல் மிக்க ஹேர் ஆயிலை பயன்படுத்துறதும் நல்ல ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறதும் ரொம்பவே முக்கியமானது. வெறும் 30 லிட்டர் எண்ணெய்க்கு அதிகப்படியான மூலிகைகளை சரியான ஆயுர்வேத முறைப்படி தேங்காய் பால் சேர்த்து மூலிகை சாறு மூலிகை கசாயம் சேர்த்து தயாரிக்கப்படுறது தான் நம்மளோட ஹேர் ஆயில். நான் சேர்க்கக்கூடிய மூலிகைகள்ல இருந்து 90% மூலிகை சாரை உறிஞ்சி எடுத்து மீதம் இருக்கக்கூடிய ஒரு 10%த்துல ஒரு 9% இன்னொரு முக்கியமான ப்ராசஸ் பண்ணி அதையும் உறிஞ்சி எடுத்து நம்மளோட ஹேர் ஆயிலில் சேர்த்து ரெடி பண்ணுறோம். மொத்தமாக 99% மூலிகைகளின் மூலக்கூறுகளை சேர்த்து நம்மளோட இந்த ஹேர் ஆயிலை தயாரிக்கிறோம். கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, வேப்பிலை, கருவேப்பிலை, அதிமதுரம், அஸ்வகந்தா, பன்னீர் ரோஸ், ரோஸ்மெரி, கடுக்காய் இந்த மாதிரி முக்கியமான மூலிகைகளை சேர்த்து நம்மளோட ஹேர் ஆயிலை தயார் பண்ணுறோம். இதை தினசரி பயன்படுத்தும் பொழுது நம் தலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து ஸ்கேல்பை நல்லா க்ளீனாக ஹெல்த்தியாக மாற்றி முடி கொட்டுவதையும் நிறுத்தி புதிய முடிகளை வளர செய்கிறது. இது கூடவே முறையான சாப்பாடு முறையான தூக்கத்தையும் சேர்ந்து நம்ம கடைபிடிக்கும் பொழுது நமக்கு லைஃப் லாங் நல்ல ஆரோக்கியமான தலைமுடி இருக்கும்.